ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கனாக்கா கொல்லிமலையில் ஏற்கனவே பார்த்த வீடியோவோடு இது ரெண்டாவது வீடியோ. இன்றைக்கி வந்து பார்க்குற கோயில் வந்து எட்டுக்கை காளியம்மன் கோயில். இங்கே பார்த்திங்கனாக்கா எட்டுக்கை காளியம்மன் கோயிலினுடைய நுழைவாசல் இது தான். இங்கேருந்து மேலே கொஞ்சம் தூரம் ஏறி போனோம். இதுதான் அந்த வழி, படிக்கட்டு கட்டியிருக்காங்க. இது வந்து இந்த ஊரில் வந்து ஒரு முக்கியமான கோயில். இன்னும் வந்து பார்த்திங்கனாக்கா பெரியசாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே வந்து போக முடியல. என்னென்ன காரணம் கேட்டாக்கா, அங்கே வந்து ரோடு வந்து போட்டிருக்காங்க, அதனால் வந்து போக முடியல. அந்த வழியாக பஸ்ஸு போகாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து அமாவாசைக்கு தான் விசேஷம். அது வந்து அமாவாசை நாளில் வந்தால் பார்க்கலான்னு சொன்னாங்க. இங்கே இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து வேண்டுதலுக்காக வந்து இந்த பூட்டு வந்து கட்டியிருக்காங்க. இந்த பூட்டு எதுக்குனாக்கா, கோர்ட்டு பிரச்சனை எதுனா இருந்தாக்கா இந்த பூட்டு அது வந்து இங்கே கட்டிட்டு போனால் தீர்த்துன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் தம்பதிங்க குழந்தை இல்லாதவங்க இந்த துணி வந்து வச்சுட்டு போனால் குழந்தை பிறகு வந்து ஐதீகமாக. இது பார்த்தீங்கன்னா விசேஷம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அன்றைக்கி தானே கோரக்கர் பூஜை நிறைய தோற்றுவித்தார். அவருக்கு பிறகு இன்னைக்கு 2025 ஆண்டு வந்துருச்சு. இன்னொரு இயேசுநாதர் வந்தாரான்னு கேட்டால் இல்லை. ஆனால் நம்ம நெறியில் அப்படி இல்லைங்க. 2000 ஆண்டுக்கு முன் பல அருளாளர் இருந்தாங்க. அதன் பிறகு 2ஆம் நூற்றாண்டு ஒரு காரைக்கால் அம்மையார், அதுக்கப்புறம் 7ஆம் நூற்றாண்டு திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் போன்ற பெருமக்கள், 9ஆம் நூற்றாண்டுல சுந்தரமூர்த்தி சாமிகள், 10ஆம் நூற்றாண்டுக்கு வரும்போது நம்பியாண்டார் நம்பிகள், 11ஆம் நூற்றாண்டு போன்ற காலம் வருகிற பொழுது அடுத்தடுத்த வகையில 12ஆம் நூற்றாண்டு சேக்கிழார் பெருமான், 13ஆம் நூற்றாண்டுல மெய்கண்ட தேவநாயனார், 14ஆம் நூற்றாண்டுல அருணந்தி சிவம், உமாபதி சிவம் போன்ற பெருமக்கள், அதன் பிறகு அருணகிரிநாதர், தாயுமான சுவாமிகள், குமரகுருபரர் என்று இன்று வரை எத்தனையோ ஞானிகள் இந்த மண்ணில் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நெறிக்கு குருமார்கள் கிடைத்திருப்பது மற்றும் அவரோடு உடன் பணியாற்றுகிற தொண்டர் பெருமக்கள், வந்து வருகின்றிருக்கின்ற பல்வேறு தலங்களிலிருந்து வருகின்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை உங்கள் அனைவருடைய திருவடிகளுக்கும் உரித்தாக்கி என்னுடைய உரையை இறைவன் திருவருளால இந்த அளவு நிறைவு செய்கின்றேன். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சுவாமி அறத்தை பத்தி எவ்வளவு தெளிவாக எடுத்து வச்சிருக்காங்க. ஏன் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஐயா சிவகுமார் சித்தரையா அவர்கள், என்னுடைய நண்பர் ஜெய் வெங்கடேஷ் அவர்கள் சொன்னார், திருச்சியில ஐஐடி காலேஜில் மிகப்பெரிய உயர்ந்தவர் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அப்படிப்பட்டவர் இங்க வந்து இந்த காட்டில் வேலை பார்த்துருக்காங்களே, இப்படின்னா ஒரு தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு. இவ்வளவு கூட்டம் வந்திருக்குது, சுவாமிஜி வந்திருக்கிறாங்க, இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் சிவகுமார் ஐயா அவங்க. அறந்த நம்முடைய முன்னோர்கள், சித்தர்கள், ஞானிகள் எல்லாமே அவர்களிடம் பணம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு பலம், யாரிடம் இல்லாத ஒரு பலம் இருந்துச்சு, அறம்ங்கிற பலம். அறத்தை மையமாக வைத்துதான் அவர்கள் இவ்வளவு ரொம்ப நல்லா ரசிச்சு பார்த்துருந்தோம். அப்படி ஒரு நல்ல மாணவிகளுக்காக ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துவார்கள் சாமிஜி. அடுத்ததாக லெல்லி அம்மாவிற்கு சிவசக்தி திருக்கூட்டம் தருமபுரியிலிருந்து வருகின்றிருக்கும் லெல்லி அம்மா அவர்களுக்கு சுவாமிஜி அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துவார்கள். இந்த மாணவி பற்றி பாடல்களை பற்றிலாம் ரொம்ப சிறப்பாக நடந்த நிகழ்ச்சிகள் நடத்தினாங்க. என்ன ஒரு சிறப்புனா, அதை ஏன் திருப்பி நான் சொல்றேன் அப்படின்னா, நான் பல நாட்டிய நிகழ்ச்சிகளாக பார்த்துருக்கேன்.
அதீதியாக மேக்கப் போட்டு வருவாங்க. ஆனால் அவங்க எந்த விதமான மேக்கப் இல்லாமல் ஒரு எளிய உடையோட சிம்பிள். அப்படி போய் விளக்கு எடுத்துட்டு வரலையே. விளக்கு இல்லாமல் இந்த விளக்கு இருக்கு, சுத்தி விளக்கு எங்க இருக்கு? இங்கே தராங்க. வள்ளியக்க விளக்கு இல்லாம நானும் 2 பேர் எடுத்தோம். நாளைக்கு உட்காந்துருக்கோம். அப்போ அது ஐயா அங்கே போட்டுருக்கீங்க மதுரை ஐயா. இந்த விளக்கு அதனோட பேரை கொடுங்க. தீர்ப்பு எல்லாரும் கொடுத்துருக்கீங்களா? எல்லாரும் திரும்ப வாழைப்பழம் போடுறது 2 வாழைப்பழம். நல்லதே விளக்கது நமத்தி வாயவே சோதியே என்பதே சூழி விளக்கே துணிகுணல் மறைமுறை மலந்தை பாதியே மரணே மாசுரை நிற்காய் பங்கையத்து அயனோடு மாணரியா நீதியே செல்வதில் பெருந்துரை இதை மலர் குருந்தமே கேட்டு ஆதியே நடியே நாடரித்து அழைத்தார் அதற்கு வேற்று அருளாயே. அவங்களுக்கு ஒரு இதாக ஒரு எடுத்து அவங்களுக்கு मातादित्य दीमहि तन्नो सरस्वती प्रचोदयात् ओम वागीश्वर्य विद्महे 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 मातादित्य दीमहि तन्नो सरस्वती प्रचोदयात् ओम वागीश्वर्य विद्महे
solo, solo. கொட்டுங்காடி கும்மி கொட்டுங்காடி கொல்லி மாலை கும்மிய கொட்டுங்காடி கொட்டுங்காடி கும்மிய கொட்டுங்காடி கொல்லி மாலை சட்டேயம் மேட்டேயம் தாமரை கோலம் வள்ளி தாமரை கோலம் நல்ல பாம்பு பரமடித்தாரோ வள்ளி பரமடித்தாரோ சக்தியுள்ள முன்னனுக்கு பூஜை செய்வோ வள்ளி பூஜை செய்வோ கோவலத்தி முன்னடனே கொடிமர நாட்டி வள்ளி கொடிமர நாட்டி
ஒன்னாம் திருப்படியா ஒரு
வாங்கி பொண்டாட்டி எப்பேரு பட்டவ மாலை நிறைந்தவ மல்லிகைப்பூ பூத்தவ மாலை நிறைந்தவ மல்லிகைப்பூ பூத்தவ தோளு நிறைந்தவ தொசி மணி பூத்தவ தோளு நிறைந்தவ தொசி மணி பூத்தவ
உள்ளமும் சதுர்முக சூக்கமும் என்முகமாக கருளியே உரிய கேகிய எந்தன் சிறுவெளி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்த தருத்தியன் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அடித்து அள்ளல் கலைந்து அருள்வடி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளை காட்டி வேடமும் நீரும் விலங்க நிறுத்தி கூடுமை தொண்டருடன் கூட்டி அஞ்ச கரத்தின் அரும்பொருள்களை வெங்க விநாயகா விரைகளில் சரணே. விநாயகர் பெருமானுடைய வழிபாட்டில் பூபாலராகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. பூபாலராகம் தொடர்ந்து கச்சியப்ப முனிவர் அருளி செய்த விநாயக தோத்திர அட்டகமானது விண்ணப்பம் செய்யப்படுகிறது. ஓம் பந்தம் மகச்சும் அனந்த குணபரப்பும் எவன் பால் உதிக்குமோ எந்த உலகை எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ சந்தமறையாக மக்களைகள் அனைத்தும் எவன் வாழ்ந்தக வருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தொழுகின்றார். உலகம் முழுதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருளவன் அவ்வுலகில் பிறந்தும் விகாரங்களாமொழியாவன் உலகம் புரியும் இணைப்பயனை ஊட்டும் கலைகள் எவன் அந்த உலகம் முதலை கணபதியை உவந்து சரணம் அடைகின்றான். இடர்கள் முழுதும் எவனருளால் எரிவீல் ஓரைங்குணமாகி வரிவாங்கியவன் நீரிடை நான்காய் நன்னி அமர்வாங்கியவன் தீயில் மூன்றாய் நவில் வாங்கியவன் நெருவிகாரமாய் நிற்குணமாய் அத்துண்டிடும் அறிவானந்த உருவாய் தேவிய தியானிக்கப்படும் சுகமாகி சென்று சேதரா கணேசனின் திருவடி தொழுதார். காரணமாய் உயிருக்கு வழிபாட்டிலே மந்திரமாக ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடர்கள் எல்லாம் நீக்கி இன்பம் தரும் பொருட்டு வழிபாடு செய்யப்படுகிறது. ஓம் நரை கொண்ட மலர் தூவி விரையளிப்ப நாடோறும் முறை கொண்டே நின்னடியார் முட்டாமே பணி செய்ய கரை கொண்ட கண்டத்தான் சிறந்த யான் செங்காட்டம் குடியாற்றை ஜடை சேரும் கரந்த யான் வெண்ணீர்கான் கணபதி சரத்தானே தொங்கலும் கமல் சாந்தும் அகில் புகையும் தொண்டர் கொண்டு அங்கையால் தொழுதேத்த அருச்சுனர் கன்று அருள் செய்தார். நறுணையாள் பழத்தினாள் பயின்றாட்டி நூலினால் மணமாலை உணர்ந்தடியார் புரிந்தேத்த தோடுடையான் புலையுடையான் அரகந்தன் தோளடர்த்த வீடுடையான் போர்விடையான் பெண்பாகம் மிக பெரியாள் ஆனோரா ஒளி தருவான்
அன்றிருவர் தேர்ந்துணரா வானூரா தோளோடு நூலிலை சேர்ந்த மாதர தொகுமறையூர்கள் வளர்த்த சென்றி நண்பர்களே, இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து கோரக்கரோட குரு பூஜை, மகான் கோரக்கரோட கொல்லிமலையில் குரு பூஜை தான் வந்து பார்த்தீங்க. அது இரவு முழுக்க கோலாகலமாக நடந்துச்சு. பேர் வந்து முக்கிய பாடல்கள்லாம் பண்ணாங்க. அப்புறம் வந்து இரவெல்லாம் நடந்துச்சு. நடந்துச்சு. அது ஒரு மணியும் முடியாது. அடுத்து இன்னொரு நெக்ஸ்ட் தேங்க்யூ.